அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து விழுப்புரம் டு வேலூர் வீடு ஷிஃப்ட் பண்ணது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடு வந்து நான் விழுப்புரமில் நாங்கள் இருந்த ஓன் வீடு, எங்களோட சொந்த வீடு. இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் எப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் 21 அன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒமனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து அவர் அங்கே 1 இயர் வேலை செஞ்சுட்டு ரிட்டன் இந்தியாவுக்கு வந்த அப்புறம் அக்டோபர் 21 அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2025 ஏப்ரல் 20 வரைக்கும் கூட நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம். கரெக்டாக 5.5 இயர்ஸ் அந்த வீட்டில் நாங்கள் இருந்திருக்கோம். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருந்த செகண்ட் வீடு இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வேறு ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து 7 மந்த்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒமனுக்கு ஜாப் கிடச்சி அங்கே போனதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து சுஜாத் வர வரைக்கும் கூட நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். பாப்பா பிறந்து 1 இயர் வரைக்கும் கூட நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். மறுபடியும் 2019 அக்டோபர் 21 அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு போயிட்டேன். நானும் அவரும் சேர்ந்து இந்த வீட்டில் வந்து 5.5 இயர்ஸ் இருந்திருக்கோம். மறுபடியும் வந்து இப்போ சேம் இஷ்யூனால தான் நான் இப்போ வேலூருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். அவரை வந்து அப்ராட் போயிட்டார். ஸோ அதனால் என் கூட அங்கே யாரும் இல்லை இருக்கிறதுக்கு, என்னால் தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வேலூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் அண்டு சேடஸ்ட் மூமெண்ட்ஸ் கூட இருக்குது நிறைய. நான் இந்த வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேனோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் வந்து எனக்கு எவ்வளோ தான் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் மேரேஜ் ஆகி இத்தனை இயர்ஸில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டேஸ் வந்து இந்த வீட்டில் தான். ஸோ எனக்கு வந்து இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து இந்த வீட்டை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. சுத்தமாக இந்த வீடு காலி பண்ணணும். அவர் போனதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகிறேன்றது தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் நான் இருந்த அந்த டேஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு டைமும் அந்த வீடு பார்க்கும்போதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வீடு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இருந்த கொஞ்ச நாள் கூட. என்னோடய சின்ன வயசு ட்ரீம் என்னென்னா மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு மரம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவுமே வந்து நான் இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அது சாத்தியமாச்சு. டெரஸ் கார்டன்லாம் நான் வச்சுருந்தேன் இந்த வீட்டில். அதெல்லாம் விட்டுட்டு போகிறேன்றப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு நான் வந்த அன்றைக்கி. இப்போ கூட என்னோடய செடியெலாம் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வீட்டை பிரிஞ்சு நான் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் வேலூரில் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நடந்த ஒரு சின்ன ஹவுஸ் வார்மிங் செரிமனி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏப்ரல் 19 and 20 வந்து விழுப்புரம்லேருந்து நாங்கள் வீடு காலி பண்ணியாச்சு. 19 அன்றைக்கி நைட்டு வந்து எல்லா பொருளும் காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பெரிய வேனில். மிச்சம் இருந்த கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பத்தலை அந்த வேனில். ஸோ அது மட்டும் நான் வந்து ஏப்ரல் 20 அன்றைக்கி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவரோட டாடா ஏசியில் எடுத்துகிட்டு வந்தேன். ஏப்ரல் 20 இங்கே வந்த அப்புறம் ஏப்ரல் 29 வரைக்கும் அந்த 9 டேஸுமே வீட்டில் வேலை நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. எல்லா ஜாமானும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, எலக்ட்ரிஷியன் வேலை, ஏசி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைன்னு சொல்லிட்டு கரெக்டாக 9 டேஸ் ஆச்சு வீடு ஷிஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே. காலையில் எழுந்து போனால் நைட்டு வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தூங்கிடுவோம். இதே மாதிரி தான் அந்த 9 டேஸும் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப டயர்டாயிருச்சு அந்த 9 டேஸுமே. எப்படா வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடம்புலாம் ரொம்ப டயர்டாயிருச்சு. குடி போன அன்றைக்கி மார்னிங் வந்து எல்லோரும் ஃபஜ்ர் நமாஸ் படிச்சுட்டு 11 பஹர் சூரா படித்தோம் எல்லோரும் சேர்ந்து. பஹர் சூரா படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே, எங்கள் அம்மா, என் தம்பி ஒய்ஃபு 3 பேருமே சேர்ந்து பால் காய்ச்சிட்டோம். 3 டைம்ஸ் பால் பொங்கினதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நானும் அஃப்ரீனும் சேர்ந்து. அந்த டிஃபன் மெனு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என் தம்பி வந்து ஹஸ்ரத்தை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் துவா செஞ்சான். அந்த துவாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம் அவங்களுக்காக. எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பினோம். பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து சிக்கன் மக்ரூனி, முட்டை சேமியா, பூரி கிழங்கு, சப்பாத்தி, மட்டன் கிரேவி, ஸ்வீட்க்கு வந்து குலாப் ஜாமுன் வச்சுருந்தோம். ஃபைனலாக டீ போட்டு கொடுத்துட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம்.
ஏப்ரல் 30 வந்து என் தம்பி சொன்ன டேட். அது டேட் இல்லை வெட்னஸ்டே வந்து என் தம்பி வெட்னஸ்டே வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு சொன்னான். ஸோ அதனால் அவன் சொன்ன மாதிரியே வெட்னஸ்டே போயிட்டேன். நான் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி லஞ்சு மெனு வந்து கீ ரைஸ், தால்ச்சா, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து சிக்கனில் வரோம்ல கல்லீரல் அது வந்து தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் அன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஸ்வீட்க்கு வந்து சைனா கிராஸ் புட்டிங் அண்டு குலாப் ஜாமுன் வச்சுருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் வந்து வேறு ஆளுங்க இருக்காங்க. அவங்களும் முஸ்லீம்ஸ் தான், என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் மேலே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் கீழே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம் சேர்ந்து. ஒரு சாப்பிட்றதுக்கே லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்துச்சு டைம் ஃபுல்லாகவே. ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னருக்கு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஹஸ்ரத் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் டின்னருக்கு. அவங்க வந்ததுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து எல்லோரும் படுத்து எங்கள் வீட்டிலேயே தூங்கிட்டோம். டின்னருக்கு வந்து இட்லி, சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். அதோடு வந்து மத்தியானம் செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே வச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 2 monthsக்கு வர மாதிரி எல்லா க்ராசரிஸுமே வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்களே. எனக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த க்ராசரிஸ்லாம் நான், அஃப்ரீனு, என் சித்தி பசங்க 2 பேரும் சேர்ந்து தான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஆன்ட்டி பையனை தான் சொல்லியிருந்தேன். அவன் தான் சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வந்தான். நாங்கள் அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தோம். வந்து வீட்டில் வச்சுட்டு அது எல்லாமே ஓப்பன் பண்ண அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்கிட்டு வந்த அப்புறம் எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது எப்போ வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு குடி வரத்துக்கு ஒரு 2 days முன்னாடி வாங்கி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வீட்டுக்கு வந்து அன்றைக்கி சமைச்சேன் இல்லையா, அந்த எல்லா டிஷ்ஷஸுமே வந்து எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும், நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து எந்த செலவுமே இல்லை. வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் எல்லாமே நாங்களே வாங்கி தரோம், நீ எதுவும் செலவு பண்ண வேண்டாம், எங்கள் காசில் நீ சமைச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா தான் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு அவங்க வாங்கி கொடுத்தது வச்சு தான் ஃபஸ்ட்டு டே வந்து நான் சமைச்சேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு பால் உட்பட எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு 2 hours இதுக்கே போயிருச்சு அன்றைக்கி எனக்கு. நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு வந்து கிராசரி எதுவுமே வாங்க தேவையில்லை, இதுவே கரெக்டாக வந்துடும் எனக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற வீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து உம்ராக்கு போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுத்த ரிட்டன் ஃபேவர்ஸ் இது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லெஸ் ரிட்டன் ஃபேவர்னால் அது இதுதான். உம்ராலேருந்து வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கொடுத்தோன்னையும் டேட்ஸு, ஜம்சம் வாட்டர், ஜான் நமாஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் தஸ்பி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இதில். இந்த வீட்டுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் இது. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து உம்ரா போயிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து உம்ரா போய் ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து துபாய் போயிட்டான் அவன் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக. துபாய் போயிட்டு 1 week அங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வரப்போ வந்து இந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். சாக்லேட்ஸு இது இந்த பக்குட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸு மாதிரி லேஸ், இங்கெல்லாம் லேஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. 3 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருந்தான். 3மே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். எல்லா சாக்லேட்ஸ்லேயுமே ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தான். ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் ஆஃப்ரினும் ஷேர் பண்ணிக்குவோம். எப்பயுமே அவன் வாங்கிட்டு வர அன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் ரூமில் போய் உட்காந்து எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு எல்லாேருக்கும் பேக் பண்ணி வச்சுருவோம். எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாேருக்கும் பேக் பண்ணி கவரில் போட்டு வச்சு விட்ருவோம். எங்களது வந்து நாங்கள் எடுத்துக்குவோம். இந்த டைம் வாங்கிட்டு வந்தது மட்டும்தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்ததுலாம் ஷூட் பண்ண முடியல. அப்போல்லாம் யூடியூப் கூட இல்லை, ஓப்பன் பண்ணாததுனால எதுவுமே ஷூட் பண்ணலை. இது மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த சாக்லேட்ஸ் ப்ளஸ் வந்து ஜோயாவுக்கு வந்து ஒரு மினி ஃபேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். அந்த ஃபேன் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, நல்லா காற்று வருது, செம சூப்பராக இருக்குது. ஃபேனோட வீடியோ என்கிட்ட இல்லை, அதனால ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட நான் என் வீடியோ எண்ட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜாத். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.